Hi all, good evening. Groups connected messages போட்டுருங்க. So that அந்த மெசேஜ் பார்த்து யாராவது கனெக்ட் ஆவாங்க. We'll start in ஒரு 2 to 3 minutes ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்பீக்கர்ஸ் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி ரெடியா வைங்க. So that I can make you co-host. ஹாய் எல்லாரும் கனெக்டட் மெசேஜ் போட்டிருங்கோ. தேங்க்ஸ் தீபாஜி ஃபார் அஜெண்டா, ஸ்பீக்கர்ஸ், ப்ரமோ எல்லாத்துக்குமே தேங்க்யூ வெரி மச் தீபாஜி. டேக்கிங் தட் ஓனர்ஷிப் இஸ் நம்ம வித் குட்டி கிட்ஸ் வித் ஃபேமிலி இதெல்லாம் தாண்டி சார்ந்தே இல்லை. ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ஆல் த ஸ்பீக்கர்ஸ். வி ஆர் சூப்பர் எக்ஸைட்டட் டு லேர்ன் அண்ட் லிசன் ஃப்ரம் யூ. அண்ட் இன்னைக்கு வந்து வால்யூம் பில்டிங். நம்ம பிசினஸ்ல வந்து எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட்டபிள் ஆகணும் இல்ல? ப்ராஃபிட்டபிள் உலகத்துல பெரும் பணக்காரங்க அத்தனை பேரும் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், தே சால்வ் ப்ராப்ளம் இன் த மார்க்கெட் பிளேஸ். தே ஹெல்ப் பீப்புள். ஸோ நம்ம பிசினஸ்ல த்ரூ அவர் ப்ராடக்ட்ஸ் நம்மளால மற்றவங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். அன்னைக்கு பிபிஎஸ் சொன்ன மாதிரி மற்றவங்கள கஷ்டப்பட்டு காசு சம்பாதிக்கிறாங்க. நம்ம மற்றவங்களோட கஷ்டத்தை போக்கணும்னா காசு ஆட்டோமேட்டிக்கா வரும். ரைட்? ஸோ ஐம் ஆல் எக்ஸைட்டட், சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் தி செஷன். 4 பேருமே சூப்பர் ஸ்பீக்கர்ஸ், சூப்பர் லீடர்ஸ், வால்யூம் பில்டிங்ல எல்லாருமே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஐம் ஆல் எக்ஸைட்டட். ஸ்டார்ட் பண்ணலாமா கேம்? எஸ் கேம். ஓகே, சூப்பர். ஹாய் ஆல், நான் பர்சனலாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இது கேம் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக், டேர்ன் ஓவர். நிறைய நியூ பீப்புள் இருப்பீங்க, எஸ்பெஷலி நியூ பீப்புள். அண்ட் கொஞ்சம் வந்து டேர்ன் ஓவர் எனக்கு பண்ண வரல. எனக்கு இது இந்த பார்ட் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டிடிஎம் நான் பண்ணிடுறேன், பட் டேர்ன் ஓவர் எனக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா டேர்ன் ஓவர்லாம் காசு வரும். நம்ம வந்து 1000 பீப்புள் ஆட் பண்ணாலும் நம்ம காசு வராது. டேர்ன் ஓவர் தான் ப்ராஃபிட்டபுளாக நம்மளை வச்சுக்கோம். அதான் வந்து மோட்டிவேட் பண்ணணும் நம்மளை, கரெக்டாக? ஸோ வந்து இதுதான் நிறைய பேருக்கு டீமில் இருக்கிற கொஷின்ஸு, தாட்ஸு, கன்ஃபியூஷன்ஸ் கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்து வி ஹவ் செலக்டட் ஸ்பீக்கர்ஸ் ஹூ ஆர் கன்சிஸ்டன்ட்லி டூயிங் அட்லீஸ்ட் ஒரு 100 பிவி மினிமம் தே வில் டூ. தே வில் டேக் ஆர்டர்ஸ். சூப்பராக எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க எல்லாருமே. இது வந்து ஜஸ்ட் ட்ரைனிங் கிடையாது, நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை. இது யார் உங்களுக்கு ஷேர் ட்ரெயின் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த டேர்ன் ஓவர் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணுறவங்க தான் பேச போகிறாங்க. ஓகேவா? ஸோ லிசன் ஃப்ரம் தேம். ஒரு லேடி ஸ்பீக்கர் அண்ட் மூணு ஜென்ட் ஸ்பீக்கர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து காவியா தான் பேச போகிறாங்க. ஸோ உங்கள் டீமில் யாராவது லேடிஸ் கனெக்ட் ஆகலாம், சீக்கிரமாக கனெக்ட் பண்ண சொல்லுங்கள். வெரி வெரி பவர்ஃபுல் லேடி. பிஃபோர் இன்வைட்டிங்கர் அவங்கள பற்றி நான் சின்னதாக ஒரு பாயிண்ட் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஷீஸ் இன் ரிமோட் பிளேஸ், வில்லேஜில் இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து ஆன்சைட்டில் இருக்காங்க. 2 ஸ்மால் கிட்ஸு, 2 பேருமே லெஸ் தென் 4 years. ஓகேவா? எனக்கு ஆக்சுவலாக தெரியும் ஒரு கிட்டை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டம். இப்போவே நான் வந்து ரொம்ப ஹரிபரியாக தான் ஓடி வந்தேனே. மகேஷ் வெளியே இருக்காங்க. ஸோ ஐ ஹேவ் டு ப்ரிப்பேர் தெம் ஃபுட்டு. அனிஷாட்ட சொல்லி கொடுத்துட்டு, பெரியவட்ட சொல்லி பார்த்துக்க சொல்லிட்டு, நான் வந்து கேஸ் வேறு தீர்ந்துருச்சு. நான் கரெக்டாக உள்ளே வரும்போது 5 minutes முன்னாடி ஹரிபரியாக டின்னர் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ ஒரு கிட்டை ஸ்மால் கிட் வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். பட் 2 ஸ்மால் கிட்ஸ் லெஸ் தென் 4 years, ஹஸ்பண்ட் ஆன்சைட்டில் இருக்காங்க, இன்லாஸ் வீட்டில் இருக்காங்க, அவங்க இருக்காங்க. எப்படி இருக்கும்? அதுவும் வந்து அவங்கெல்லாம் அவங்க தான் எல்லா ஒர்க்குமே பண்ணணும், மெய்ட்ஸ் கூட கிடையாது.
பட் ஸ்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா காஸ்ட்டுமே இருப்பாங்க. டர்ன் ஓவரும் சூப்பராக பண்ணுவாங்க. அங்கே சொல்லுவாங்க இல்லையா, சிட்டியில் வாங்கிப்பாங்க, வில்லேஜ்லாம் வாங்க மாட்டாங்க. அதை பிரேக் பண்ண ஒரு லேடி. எனக்கு ரொம்ப நான் நிறைய விஷயங்கள்ல வந்து நான் பர்சன் நிறைய கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்ட. வந்து எப்படிலாம் டைம் எடுப்பாங்க, தூங்கவே மாட்டாங்க சம்டைம்ஸ் மத்தியானம். ஷி வில் புட் ஆக்டிவிட்டி அண்ட் டூ த டர்ன் ஓவருக்கு. ஷி வில் ஒர்க் ஹார்ட். ஸோ அவங்க தான் இன்வைட் பண்ண போகிறோம். எதுக்கு நான் இன்ட்ரோ கொடுத்தேன்னா, அவங்க பேச போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ கொடுத்தோன்னா அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ் நம்ம நல்லாவே மைண்டில் நிற்கும் இல்லையா, அதனால தான். ஸோ ஓவர் டு காவ்யா. காவ்யா, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட தாட் எப்படி வந்து நீங்கள் இந்த 100 மீன் ஜென்ரலாக டர்ன் ஓவர் எப்படி பண்ணுறீங்க ஆஸ் எ லேடியா? ஹாய் டீம், ஐம் காவ்யா சரவணன் ஹியர். நான் வந்து திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் ஒரு சின்ன கிராமத்துல தான் இருந்து பேசிட்டு இருக்கேன். என்னோட அப்ளைன் வந்து மகேஷ் தீபா, அவங்களோட டீம். சுகன்யா தினேஷ், அவங்களோட ஆர்கனைசேஷன்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து 100 பிவி ரீசெண்டா மந்த் ஆன் மந்த் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா 100 பிவி எப்படி பண்றேன் அப்படின்னா, நான் பண்ற டிப்ஸ் எல்லாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 100 பிவி ஹெல்ப் பண்றதுக்குன்னா நம்மளோட மைண்ட் செட் தான் காரணம். நம்ம வந்து நம்ம பிசினஸ் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கோம். நிறைய பேர் பிசினஸ்க்குள்ள வந்துருவாங்க, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் வாங்குவாங்களா, அந்த மாதிரியே நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே நம்ம மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பாங்க. அடுத்தவங்ககிட்ட சொல்றதுப்பயுமே ஒரு நம்பிக்கை இல்லாம அந்த மாதிரி கூட இருப்பாங்க. அதுக்கு வந்து நம்மளோட மைண்ட் செட் கண்டிப்பா முக்கியம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்ஃப் யூஸ் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு சின்ன ப்ராடக்டாவது செல்ஃப் யூஸ் பண்றப்ப நம்ம அதை பத்தி, அந்த ப்ராடக்ட பத்தியும் நமக்கு நல்லா தெரியும். அதை பத்தி ரொம்பவே நமக்கு எப்படி சொல்றது, நிறைய பேரை நம்ம ப்ராடக்ட யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் ரிப்பீட்டடா வேணான்னு சொல்றவங்க கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி யூஸ் பண்றவங்களும் ரெகுலரா நிறைய பேத்துக்கு ரெஃபர் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் செல்ஃப் யூஸ். இன்னொன்னு வந்து எங்க டீம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெய்லியுமே செல்ஃப் டாக் இருக்கும். செல்ஃப் டாக்ல வந்து நம்ம டெய்லியும் அன்னைக்கு வந்து செல்ஃப் டாக் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா அன்னைக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பிசினஸ்க்கு பண்றதுக்கா இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம பிசினஸ்க்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் கண்டிப்பா எங்க செல்ஃப் டாக்ல வந்து கிடைக்கும். மகேஷ் அண்ணாவும் தீபாக்காவும் ஏதாவது ஒரு சின்ன பாயிண்டாவது சொல்லிடுவாங்க. சப்போஸ் யாரும் மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னாலும் அந்த மிஸ்டேக் கூட திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது, அதை பத்தியும் கூட சொல்லுவாங்க. நிறைய டிப்ஸ், இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அதெல்லாம் எப்படி வைக்கணும், ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து ஒவ்வொரு டிப்ஸுமே டெய்லியும் ஒவ்வொன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கூட கொடுப்பாங்க. அதை ஒண்ணு ஒண்ணா நாங்க நோட் பண்ணிட்டு ஃபாலோ பண்றப்ப ஒண்ணுல இருந்தையும் சாரி கால் வந்துருச்சு. ஒண்ணுல இருந்துமே ஒவ்வொரு ஆர்டர் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் மோஸ்ட்லி எனக்கு க்ளோஸ் ஆனதுன்னு பாத்துக்கிட்டா ஃபுல்லாவே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான். என்னோட கான்டாக்ட நான் இன்க்ரீஸ் பண்ண நிறைய பேர் வாட்ஸ்அப்ல இருந்தே எனக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே என்கொயரி கேட்பாங்க. இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேத்த மாதிரி நானா ஓன் கன்சல்டேஷனும் பண்ணுவேன். சம்டைம் அப்ளைன் ஹெல்ப்புமே எடுத்துக்குவேன். அந்த மாதிரி பண்றப்ப எனக்கு ஆர்டர் வந்து ஈஸியாவே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னொன்னு வந்து நம்மளோட அப்ளைன் கம்யூனிகேஷன் மெயின் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அப்ளைன்ட்ட பேசுறப்பதான் நம்ம என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்றோம், எனக்கு இது பண்ண ஓப்பனாவே இது பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ஃபோர்ஸும் பண்ண மாட்டாங்க. நீங்க இவ்வளவுதான் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு வருதோ முடியும் பண்ணுங்கடா, நெக்ஸ்ட் டைம் கூட பாத்துக்கலாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து நம்மளோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் ட்ரீம்ஸ் நோட்லாம் எழுத மாட்டோம். வால்யூமும் வருதா அப்படின்னு யோசிச்சுட்டே நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க ஆர்டர். நம்ம வந்து எவ்வளவு வேணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ணி எழுதுறப்ப அந்த பிவி நீங்க அதிகமா எடுக்காட்டியும் அந்த பிவி கண்டிப்பா க்ளோஸ் ஆகும். அதை விட அதிகமா தான் க்ளோஸ் ஆகும் ஒழிஞ்சு கம்மியா வராது. இன்னொன்னு வந்து ஃபாலோ கால். நம்ம வந்து இப்ப ஆல்ரெடி டிடிஎம் பண்றவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் டிடிஎம் பண்ணவங்களே ஃபாலோ பண்ண மாட்டோம். பிளஸ் அவங்களுமே நம்பர் சேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க கிட்ட இருந்து வந்து நம்ம நம்பர் சேவ் பண்றப்ப அது மூலியமா நம்பர் சேவ் பண்ணணும் அப்படின்னா திரும்ப ஒருக்க நம்ம ஃபாலோ பண்ற மூலியமா அவங்க சேவ் பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம ஸ்டேட்டஸ பார்த்துட்டு கூட அவங்க வர சான்ஸ் இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஆர்டர்கிட்ட வந்து எப்படி போயிட்டு இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா ப்ராடக்ட், என்ன மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறப்பையும் அவங்க திரும்ப ரிப்பீட் ஆர்டர் கொடுக்கவும் சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு பிளஸ் நல்லா இருக்கு அப்படின்னாலும் ரெஃபரன்ஸுமே கொடுக்குறாங்க.
இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்ம அதிகமா டிடிஎம் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு மணி வேணுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ டே டூ லைஃப்ல வந்து டிடிஎம் பண்ண பண்ண, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வியூவர்ஸ் வந்து அதிகமாவாங்க. அது மூலியமா நம்ப ஆர்டர் கண்டிப்பா 100 வியூலாம் கம்மி தான் நான் சொல்றது. அத விட அதிகமாவே எடுக்கலாம் நம்ம கான்டாக்ட்ட இன்கிரீஸ் பண்றப்ப. இன்னொன்னு வந்து ஸ்டேட்டஸ் எங்க செல்ஃப் டாக்ல வந்து எங்க அப்ளைன் வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. ஸ்டேட்டஸ் நீங்க எந்த மாரி போடுறீங்கன்னு பாருங்க. கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா போடுற மாரி பார்த்துக்கோங்க. நம்ம பிசினஸ் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு, கடைசியா வந்து நம்ம பர்சனல் வைக்கலாம். உங்களுக்கு புடிச்ச விஷயத்த வைக்கலாம். அந்த மாரி வைக்கிறப்ப, அந்த ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கோசரமே கண்டிப்பா ஓப்பன் பண்ணி வருவாங்க. அந்த மாரி கூட வைக்கலாம். அந்த மாரி நெறைய டிப்ஸ்லாம் குடுப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து உங்களுக்கு அதிகமா டிடிஎம் பண்ண வரல சாரி ரீட்டெயில் பண்ண வரல அப்டின்னாலும், நீங்க டிடிஎம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். டிடிஎம் ஃபோக்கஸ் பண்றது மூலியமா உங்க கான்டாக்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸ்டேட்டஸ் வியூவர்ஸுமே இன்கிரீஸ் ஆவாங்க. அப்புறம் நம்ம மெயினாவே ரெகுலரா நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிற மூலியமாவே நெறைய பிவி நமக்கு க்ளோஸ் ஆகும். இன்னொன்னு நம்மளோட பிசினஸ்ல எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கோ அது ஒண்ணு. இன்னொன்னு நம்ம ரெகுலரா எஸ்&டபிள்யூ அட்டெண்ட் பண்ணோம் அப்டின்னா, கண்டிப்பா கிராஸ் லைன் லீடர்ஸ் இருந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டிப்ஸ் குடுப்பாங்க கண்டிப்பா. அதுல ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம எடுத்து வச்சு அத இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்டின்னாவே, கண்டிப்பா நமக்கு ஆர்டர் க்ளோஸ் ஆகும். சூப்பர். இன்னொன்னு வந்து நான் ஃபாலோ பண்றது நம்மளோட யூடியூப் அகாடமி இருக்குல்ல. அதுல ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் அந்த மாரி எடுத்துட்டு நம்ம கிளையண்ட்டுக்கு வந்து அனுப்புறது. அவங்களுக்கு நெறைய இந்த ப்ராடக்ட் நாலேட்ஜ்லாம் இல்ல அப்டின்னா, அவங்களுக்கு இத அனுப்புற மூலியமா அவங்க பார்த்துட்டு, ஓ! இந்த மாரிலாம் ஒர்க் அவுட் ஆகுது போல, இந்த மாரிலாம் வாங்கியிருக்காங்க போல அப்டின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து நம்மள ரீச் அவுட் பண்ணாங்க. வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்கக்கா. சூப்பர், சூப்பர் காவ்யா. ஆக்சுவலி நெறைய கவர் பண்ணிட்டீங்க. எனக்கு ஒரு 2 கொஸ்டின் உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் ஓகே. ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஆல்ரெடி ஒர்க் பண்றாங்க வித் குட் சேலரி. இந்த மாரி இருக்கும்போது மோஸ்ட்லி ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்பாங்க. ஓகே. எஸ்பெஷலி அந்த வில்லேஜ்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓகே ஹஸ்பண்ட் ஏர்ன் பண்றார்ல, நம்ம இத வச்சு சேவ் பண்ணலாம். இல்ல இது கம்ஃபர்ட்னஸ் இருக்கும் அங்க. வீட்டு வேல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கிட்ஸ ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆ மதர் இன் லா கூட இருக்கும்போது, இன்னும் அவங்கள ப்ளீஸ் பண்ணணும். அது நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆ பட் இருந்தாலும் நீங்க ஓனா நீங்க ஏர்ன் பண்ணணும்னு ஏன் இந்த டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா நம்ம வந்து எவ்வளவுதான் ஹஸ்பண்ட் சம்பாரிச்சாலும் நம்ம கிட்டன்னு ஒரு மணி இருந்தாதான் அது நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் அவங்க சேலரிய வாங்கி சம்பாரிச்சாலும் நம்ம காசுல ஒரு சின்ன அமௌண்டா ஒரு 1000 ரூபாய் இருந்தா கூட நம்ம அமௌண்ட்டை எடுத்து செலவு பண்றப்ப அது வேற லெவல் ஹாப்பினஸ். அவங்க எவ்வளவுதான் கொடுத்தாலும் அந்த 1000 ரூபாய்க்கு ஈடு ஆகவே ஆகாது. இன்னொன்னு வந்து நம்ம கையில இருந்து நம்ம பிள்ளைங்களுக்கோ இல்ல அவங்களுக்கே ஹஸ்பண்டுக்கே ஏதோ அவங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்றப்ப அந்த சந்தோஷம் இருக்கிறது வந்து வேற லெவல் தான். அது வந்து எதாலுமே கொண்டே வர முடியாது. அது ஒரு ரீசன்க்கா. இன்னொன்னு நான் ஒரு கோல் வச்சிருக்கேன். எனக்குன்னு ஒரு இன்கம் வேணும். ஏன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கலாம் படிச்சுட்டு சும்மா தான் வீட்ல இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அத கண்டிப்பா நம்ம பிரேக் பண்ணணும். அதுக்கோசரமே இன்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. சூப்பரா. என் லாஸ்ட் கொஸ்டின். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் கால் பிகினிங்ல. நெறைய பேர் லேட்டா கனெக்ட் ஆனாங்க. இப்போ இன்லாஸ் கூட ஹஸ்பண்ட் ஆன்சைட்ல இருக்காங்க. 2 கிட் வச்சுட்டுருக்கீங்க தனியா. ஆ இப்போ வந்து நார்மலாவே ஒரு ஹஸ்பண்ட் கூட இருக்கிற பொண்ணா இருக்கட்டும், இல்ல தனியா இன்லாஸ் இல்லாம ஒரு லேடி இருக்காங்கன்னா, அவங்க வந்து டைம் இருக்கும். பட் வந்து அவங்க வந்து பண்ண முடியலன்னே எக்ஸ்கியூஸ் குடுப்பாங்க. ஏதாவது ஒண்ணு இருக்கு. குழந்தைய சமாளிக்க முடியல, மெய்ட் இல்ல, இல்ல நான் பிஸி ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? பட் எனக்கு தெரிஞ்சு எல்லா சேலஞ்சுமே உங்களுக்கு இருக்கும்போது, எப்படி டைம் ஒதுக்கி அந்த டர்ன் ஓவர் எஸ்பெஷலி ரீட்டெயில்ஸ்க்காக நீங்க ஒர்க் பண்றீங்க? எந்த டைம் எடுத்து பண்றீங்க? எப்படி மைண்ட் செட் வச்சுக்கிறீங்க மெயினா? டைம் எடுக்கிறதுக்கு? ஆ எஸ்க்கா. மைண்ட் செட் வந்து நம்ம அந்த ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் தான்க்கா. அதுதான் முன்னாடி வரும். நான் யோசிப்பேன். அடிக்கடி செல்ஃப் டாக்லயுமே சொல்லுவோம். நம்ம வந்து ஏதாவது டெய்லியும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறத வந்து நெறைய அப்ளைனுமே சொல்லியிருக்காங்க. அ நெறைய கிராஸ் லைன் லீடர்ஸுமே சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன ஒர்க்க பண்ணிட்டு இருக்கோமோ, அது வரைக்கும் தான் கடைசில அதே ஒர்க்க தான் நம்ம பண்ணிட்டு இருக்க போவோம். நம்ம லைஃப் வந்து மாறவே மாறாது. புதுசா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணா மட்டும் தான் நம்ம லைஃப் வந்து மாறும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும்க்கா. நம்ம டெய்லியும் இதே வேலைய ரொட்டீனா செஞ்சுட்டே இருக்கோம் அப்டின்னா, கண்டிப்பா நம்ம லைஃப் மாறப்போறதே இல்ல. இதே சேம் தான் இருக்க போகுது ஃபியூச்சர்லயும். இத மாத்தணும் அப்டின்னா, நம்ம பிசினஸ்க்காக ஏதோ டைம போட்டு, அது மூலியமா எடுக்கிற இன்கம் மூலியம் மட்டும் தான் மாத்த முடியும். அந்த ஒரு தாட் வந்து என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும்க்கா. அதுதான்க்கா என்ன ஒர்க் பண்ண வைக்கிறதே.
மத்தபடி எனக்கு கண்டிப்பா டைமே இருக்காது. தம்பி தூங்குற டைம்ல எனக்கு ஸ்லீப்பிங் டைமும் அந்த டைம் தான். சப்போஸ் நான் அந்த டைம் படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னா, அவனும் எந்திரிச்சுக்குவான். என்னால திரும்ப அந்த ஒர்க்கே பண்ண முடியாது. அதனால அந்த டைம்ல தான்க்கா நான் பிசினஸ் ஆக்டிவிட்டியே பண்ணுவேன். அவன வச்சுக்கிட்டும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பண்றது. அதனால அவன் தூங்குற டைம்ல ஃபுல்லா பிசினஸ் ஆக்டிவிட்டி போட்டுட்டு மத்த வேலையெல்லாம் அவன் முழிச்சிருக்கப்ப பண்ணிக்குவேன்க்கா. சூப்பர் காவ்யா. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பாயிண்ட் எத்தனை பேருக்கு அது ரிலேட் ஆகுதுன்னு தெரியல. இட்ஸ் நாட் ஈஸி டு பில்ட் பிஸ்னஸ் வித் 2 கிட்ஸ் எஸ்பெஷலி. நம்ம டிசைட் பண்ணால் தான் டைம் எடுக்க முடியும். நம்ம நிறைய பேருக்கு டைம் இருக்கும், பட் நம்ம போடாமல் வேற ஏதாவது பார்த்துட்டு இருப்போம். பட் அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு குட்டி பேபி இருக்கிறதால பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல நான் 1 ஹவர் அவன் தூங்கும்போது கண்டிப்பா நான் தூங்கிடுவேன். அந்த டைம்ல நான் கால் எடுக்க மாட்டேன். சொல்லிடுவேன் டவுன்லைன்ஸ் கிட்டலாம். அந்த டைம்ல பண்ணாதீங்க. எனக்கு வந்து அப்பதான் ரெஸ்ட். ஏன்னா ஈவினிங் மறுபடியும் நான் கால்ஸ்க்கு ரெடி ஆவறது, அவன வந்து எங்கேயாவது விளையாட்டு காமிக்கிறதுன்னா நான் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும். ஏன்னா எனக்கு தூங்குறதுக்கே 12 ஆயிடும். ஸோ வந்து அந்த 1 ஹவர் நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன். அவங்க அப்படியே 2 கிட்ஸ் டபுள் த எஃபர்ட் போட்டுட்டும் தூங்காம ஷில் பி டூயிங் அது ஆஃப்டர்நூன் டைம்ல டிடிஎம் பண்ணிட்டே இருப்பாங்க. குரூப்ல போட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வால்யூம் பார்ட்ல தெரியும். விசிபிளா காட் வில் சி நம்மளோட எஃபர்ட். ஸோ சூப்பர் காவ்யா, அமேசிங் ஷேர். ப்ரௌட் ஆஃப் யூமா. தேங்க்யூ. ஒரு கொஸ்டின் காவியா சிஸ்டருக்கு. தீபாஜி, கண்டிப்பா கேம். காவியா சிஸ்டர் சாந்தே இல்ல. நானும் அகிலா வாங்கி பேசிட்டு இருக்கோம். நீங்க எக்கா அப்படின்னு கூப்பிட்டீங்கல்ல, அப்படியே வந்து நாங்க ஒன்று ஃபீல் ஆயிட்டோம். சரி, ஓகே. கவியா சிஸ்டர், இந்த இனிஷியல் டேஸ்ல ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறப்போ, இல்ல நீங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கிறப்போ, மாங்கா இருக்கிறவங்கலாம் கல்லடி போடுவாங்க. சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ உங்களை டீமோட்டிவேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டீமோட்டிவேஷனை, நெகட்டிவ் கமெண்ட்ஸை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக்கா. அது ஃபர்ஸ்ட் வச்ச நாள்ல இருந்து இன்னமும் அது போயிட்டு தான் இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் சொல்லணும்னா எங்க ரிலேட்டிவ்ஸ், ஹஸ்பண்டுமே சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நான் இன்கம் பண்றது மூலியமா தான் இருக்கும். அதனால கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம இன்கம் எடுத்துட்டா கண்டிப்பா அவங்கலாம் திரும்ப நம்ம பக்கம் சப்போர்ட் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. அந்த ஒரு கோல்க்காக தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா, சரி கண்டிப்பா எனக்கு தெரியும் இந்த பிசினஸ்ல என்ன இன்கம் வரும் எல்லாமே எனக்கு தெரியும். அது ஃபுல்லா டீட்டெயில் எனக்கு தெரியும். நம்ம பிசினஸ்ல எப்படி ஒர்க் பண்ணா எப்படி ஒர்க் அவுட் ஆகும்ட்டு. அது வந்து அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க பேசுங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட வேலையை பார்ப்பேன். கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் எனக்கு இந்த இன்கம் வரும்னு தெரியும். அதனால நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்லிடுவேன் நான். இன்னொன்னு வந்து நான் ஃபியூச்சருக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒர்க் பண்ணல. இப்ப எனக்கு இன்கம் வேணும் அப்படிங்கறதுக்காக ஒர்க் பண்ணல. நான் ஃபியூச்சர்ல எந்த மாதிரி இருக்கணுமோ அதுக்காக இப்ப வந்து ஆக்டிவிட்டி போட்டுட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் நான் சொல்லுவேன். சூப்பர்மா, ப்ரௌட் ஆஃப் யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூண்ணா. உங்களை கிரிட்டிக்ஸ் எல்லாம் உங்களோட ஃபேன்ஸா மாறுவாங்க. தட் இஸ் நாட் டூ ஃபார். கண்டிப்பாண்ணா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. சூப்பர் காவ்யா. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் வந்து தாமு பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பெங்களூர். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து ஹி டூ டர்ன் ஓவர். டக்கு டக்குன்னு வந்து சைலண்டாக இருப்பார். இஸ் வெரி காம் பர்சன். இங்கிலீஷ் தான் பேச போகிறாரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ்லாம் வந்து வேற லெவல் எடுப்பார். ஸோ லெட் அஸ் ஹியர் ஃப்ரம் தாமு பிரதர். Whether Cam, you can Okay. share whatever you want to share. If you have any questions, I will get back to you. Sure, Cam. Audible? Yes, Cam. Thank you. Actually, myself Damodar, I'm from Bangalore. Actually, I'm working in IT, having 20 years of experience. So in free time or whenever free time, I'm doing this business. Actually, Mahesh Cam introduced me through Facebook only. So this today topic is how we are generating turnover from my side. Is first is I'm doing self use actually. So self use is most important. So in this business, to know the product quality and performance, how the product helpful for our health actually. Actually, I'm replaced
all personal, like personal care or oral care, whatever the products, whatever we are using Xbrand, I am replaced with our Amway products actually. Through that also I'm generating volume. Month on month I'm using the products actually. So in few months I'm using a protein powder, Allplan protein powder. So this protein powder is me and my spouse are using. It is very, very helpful actually. We are continuing to use this product actually. The next is along with Allplan protein powder, I'm using Nutrilite supplements like AVH and Omega, a few other products actually. So it is very helpful for my health actually, my and my spouse. So through that I'm generating a volume. So the next step is through WhatsApp status actually. Through DTM we will generate the contacts, and WhatsApp I put WhatsApp status regularly so that the contacts or inquiries will come. And so if I am confident, I will do the consultation to the people. Or if I'm not sure on that results, or will contact uplines to get the do the consultation actually. So once the consultation is done, I will follow with customer whether they will do the order immediately or later. I will follow up to be done actually. So through WhatsApp status only, people are watching WhatsApp status regularly. So whenever they require, they are pinging me and getting orders actually. So the next step, pre-consultation group also I'm getting orders actually. So apart from that, we can ask people who know the who will help, like who can help us actually. So we can get from them also. They will help into the business. Business as well as if they require, they can give the orders actually. So mainly self-use is important in this business, and WhatsApp status, Cam. Super, Cam. I have few questions, Cam. Though you covered all the points, you are working in IT in a very big MNC, and you're earning very good 6-digit income month on month. Already you are okay, like you have enough money. But anyway, this turnover, the money which you get from this turnover, how it is helping you? What is making you happy? Though it is a very small income compared to your salary, how this is making you happy? Yes, Cam. Secondary source of income is very much required, Cam. If suppose we are seeing around people are losing jobs actually. So this is the this small income itself will mostly it will in going forward it will be more. I'm confident I can do more income to generate. So as of now, I am continuing doing this business because of it will useful for few things. Like additionally, if you get some income, it will be useful for my household things and expenses, Cam. Super, Cam. Thank you so much, Cam. தாமு பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம்லயே ரொம்ப சாஃப்ட்டா பேசுற ஒரு பெர்சன். ஏன் அத நான் சொல்லிட்டே இருக்கேன்னா, நீங்க நெனைக்கலாம் நான் யார்ட்டயும் பேச மாட்டேன். ரொம்ப சாஃப்ட். அவரும் அப்படிதான். லிமிட்டடா தான் பேசுவாரு. ஆ நான் நெனச்சுட்டு இருந்தேன் இனிஷியலா நான் தான் வந்து அவ்வளவா பேச மாட்டேன். சைலன்ட் அப்படின்னு நெனச்சிருந்தேன். ஸோ அவர பார்த்து அவர் டர்ன் ஓவர் பண்ணும்போது ஒரு இது வந்து எனக்கு பிரேக் ஆச்சு. எனிபடி கேன் டூ டர்ன் ஓவர். இட்ஸ் நாட் லைக் நான் பேசினா தான் நான் டர்ன் ஓவர் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன நல்லா பேசுவீங்க, அப்படி நான் பேசாம அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, இந்த மாரி பீப்பிளும் பண்றாங்கன்ட்டு தான் நான் அவர வந்து செலக்ட் பண்ணது இன்னொரு ரீசனு. பட் சைலன்ட்டா இருப்பாரு. பட் ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கும். அவர் வந்து ஹில் பி அந்த நாள் ஃபுல்லா ஹி இஸ் பிஸி இன் ஆஃபீஸ், அந்த டர்ன் ஓவருக்கு என்ன பண்ணணுமோ கனெக்ட் பண்றது. காலையில கூட ஒரு கேர்ள் கனெக்ட் பண்ணி அவங்க இந்த கால் அட்டெண்ட் பண்றாங்க. சைலன்ட்டா ஹி வில் டூ தி ஆக்டிவிட்டி. பட் எனிபடி கேன் டூன்றதுக்கு அவர் லைவ் எக்ஸாம்பிள். அந்த இன்கம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஹில் போஸ்ட். அந்த ப்ராஃபிட் கிரியேட் ஆகும் இல்லையா?
அது ஃபர்ஸ்ட்டு வந்து ஹீல் போஸ்ட் ஹி வில் நாட் ஹெசிடேட். அமௌண்ட்டோட வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஹில் பி வெரி வெரி மச் ஹாப்பி. தோ அந்த ஆஃபீஸில் வந்தாலுமே இந்த ப்ராஃபிட் வந்து இந்த டர்ன் ஓவரில் வர ப்ராஃபிட் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து இதில் வந்து ஐடி மக்கள்லாம் பண்ணுறாங்களா? ஐ திங்க் ஹவு மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஹேவ் பிரதர்? Cam, 20 years of experience in 20 IT. இயர்ஸ். ஓகே, ஓகே. தேங்க் யூ. ஸோ 20 இயர்ஸ்னா பிக் எம்என்சியில் எவ்வளோ பேக்கேஜ் இருக்கும்னு நமக்கே தெரியும். பட் ஸ்டில் அவர் இந்த இதுக்கு எஃபர்ட் போட்டு அந்த டர்ன் ஓவர் கிரியேட் பண்ணுறாருன்னா அவ்வளோ அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது இந்த பிஸ்னஸில். ஸோ அதான் வந்து நியூ பீப்புளாக இருக்கீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்லை 2 to 3 months தான் இருக்குது வந்திருக்கேன் பிஸ்னஸில், இன்னும் எனக்கு இது இன்னும் பொட்டன்ஷியல் புரியல, டவுட்டாகவே இருக்குது, கேட்டால் அந்த மாதிரி நான் இருக்கேன்னா யூ கேன் சி பீப்புள் எல்லா பேக்ரவுண்ட்லேருந்தும் பீப்புள் ஆர் பில்டிங் திஸ் பிஸ்னஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேம் ஃபார் ஷேரிங். கேம் உங்களுக்கு Thank ஏதாவது you, Cam. கொஸ்டின்ஸ் இருக்கா கேம்? சதீஷ் கேம். எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் தமு ப்ரோ. தோ ஹி Yes, Cam. சைலண்ட் பட் ஆக்ஷன்ல வைலண்ட் அதுதான். That's how he is working, இல்லையா? That's how he is able to create that kind of volume for years together. சரி, தாமு ப்ரோ, my question is, you have 20 years of experience, but there are so many people in this call who are just 20 years old. Any advice to them? Yes, sure, Cam. As per my experience in around things happening, 20 years old people can continue without any quitting this business and build this business. Actually, you will get a lot of benefits and income free, like financial free, like Satish Cam. Actually, yeah, that can be tell from my side. Yeah. தேங்க்யூ கேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you, Cam. Thank you. சூப்பர். சூப்பராக சொன்னார்ல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னாலுமே நிறைய டெப்த்தாக அவர் சொன்ன விஷயங்கள் ஐ பர்சனலி டுக் டுடே. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் வந்து யோகேஷ் பாய். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஹீ ரன்ஸ் மீன் ஹி ஹாஸ் ஓன் கன்வென்ஷனல் பிஸ்னஸ். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஹி டசன்ட் ஷோ அந்த ஒரு விஷயம் அவரை பற்றி எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச விஷயம். டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு இனிஷியலாக அவர் வந்து டிடிஎம் சூப்பராக பண்ணுவார். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் எக்ஸிஸ்டிங் மக்களுக்கு. எப்போவுமே அந்த ப்ளூடூத் வச்சுட்டே இருப்பார். அப்ளைன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆல்வேஸ் இட் இஸ் பிளென்டி ஆஃப் டிடிஎம்ஸ். எங்கள் 2 பேர் சேர்த்து பண்ண டிடிஎம் விட, நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ண டிடிஎம் அக்கௌண்ட்டை விட அவர் இருக்கும். எப்போவுமே பண்ணிட்டே இருப்பார். நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, அப்ளைன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. மினிமம் ஒரு 20 to 30 டிடிஎம்ஸ் he does every day. பட் இனிஷியலி he was struggling to do the turn over பண்ணுறது கொஞ்சம் he was struggling. ஓகேவா? பட் வந்து he was focusing on his strength. ஓகே, என்ன வருமோ அது பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். அந்த கான்டாக்ட்ஸில் வந்து he was able to do turn over. அது அவரே ஷேர் பண்ணுவார். now he is easily able to do 100 to 300 500 கூட ஒரு டே பண்ணார். ஸோ வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக ஹீஸ் டூயிங் டர்ன் ஓவர். லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் உடனே அமௌண்ட்லாம் அனுப்புவாங்க, ஸ்க்ரீன்ஷாட்லாம் போடுவார். ஸோ ஹீஸ் கோயிங் டு ஷேர் ஹவு ஹீ டிரான்ஸ்ஃபார்ம்ட் அந்த ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்லேருந்து இப்போ டர்ன் ஓவர் ஃபேஸ்க்கு வந்திருக்காரு இல்லையா, ப்ராஃபிட்டபிள் ஃபேஸ்க்கு எப்படி வந்திருக்காருன்னு. யோகேஷ் பாய், யூ கேன் ஷேர் யுவர் தாட்ஸ் அபவுட், யூ கேன் டெல் இன் தமிழ் இட் செல்ஃப் ஸோ பீப்புள் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. தமிழ் கொஞ்சம் கஷ்டமா தான் வரும். ஓகே, ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். ஓகே. இல்ல, ஆக்சுவலி நல்லா வருதே, எங்களுக்கு உங்க தமிழ் பிடிக்குமே. அப்படியா? சரி, ஓகே, தமிழ்ல பேசுறேன். நான் என்ன செஞ்சேன்னா, வாட் ஐ வில் டூ, வாட் ஐ டிட் ஐ வில் சே. நான் என்ன செஞ்சேன் நான் சொல்றேன். நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அபவுட் வெயிட் லாஸ், இதுன்னு நிறைய பேர்கிட்ட பேசினேன். ஒரு நாள் எனக்கு என்ன புரிஞ்சது, வை தேர் நாட் பையிங் யோசிச்சேன். அப்புறமா ஐ சா மை செல்ஃப். நானே குண்டா இருக்கும்போது எப்படி வாங்குவாங்க. சரி, ஐ கான்சென்ட்ரேட்டட் ஆன் மை செல்ஃப். I did gut reset. 1 year totally strictly I followed weight loss program. I came down to 66 from 99 kgs. And then இன்னொரு டைம் சொல்லுங்க. 66 from 99 kgs. From 99 kgs I came to 66 kgs. எல்லாமே fancy numbers. எல்லாமே fancy number தான். Yes. Yeah, I keep fluctuating between 66 67. 33 kgs you lost. Yes, correct. All Wow. my shirts, pants, everything அப்படியே லூஸ் ஆயிடுச்சு. I had to buy so many new clothes. அதுக்கப்புறம் people started watching me. அதுக்கப்புறம் நான் சொல்லவே தேவையில்லை, அவங்களாவே எப்படி கம்மி ஆகி பண்ணிட்டேன், tell me. So immediately I take them to MBA office, அங்கே I'll do BMI for them.
And first I'll tell them, you finish, start with gut reset and then go for weight loss program. So Pani, and then one more thing what I do is I go to school every day morning 6 o'clock. School is in Madurai. அங்க எனக்கு van service ஓடும். So what I do is I carry my face wash and cream, everything over there. And அங்க போயிட்டு first I will go to the bathroom and all teachers will be there. I'll wash my face, apply the cream, and then only I'll come out. அதை பார்த்து நிறைய டீச்சர்ஸ் என்கிட்ட ஃபேஸ் வாஷ் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஐ ஹேவ் ஆல் தி டீச்சர்ஸ் நம்பர், ஐ சேவ் தியர் நம்பர்ஸ். செல்ஃபி நம்ம காமிக்கணும் இல்லையா, அது காமிச்சா நிறைய பேர் வாங்குவாங்க. Super. How the money is making you happy? Already you have a business, a very good business at home. But this how this small, I mean, this profit from this turnover is making you happy? How it's making me happy? It's like I'm making extra income. I bought one new bike with this money. It is now I don't need to go to school every day. Because of this, I can concentrate on more on Amway business now. It is easier, making my life simpler, and my traveling time is going down. Business time போடுறது கம்மியாயிடுச்சு. சூப்பர். ஒன் மோர் கொஸ்டின். என்னன்னா யூஸ்வலா வந்து ரீட்டைல் காலுக்கு கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு வந்து ஃபியர் வந்து நம்மளை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும் பேசுறதுக்கு. பட் நான் பார்த்த வரைக்கும் யூ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் ஆஃப் டாக்கிங் டு பீப்புள். ஸோ வந்து அந்த மாதிரி சப்போஸ் இஃப் தேர் ஃபியரிங் டு டாக் டு பீப்புள். Sorry, we'll can't tell. Sorry? We can take them to Amway office. Yeah, can you explain how you are taking people and how you are doing that? Because many new people are there. Yeah. So what happens is they will ask me, I'll tell them, wait, we will go do one test and then we'll see what happens. And I'll take them to Amway office, அங்க BMI பண்ணிட்டு ஒரு bone density test பண்ணிட்டு, then the consultant will be there. She herself will do the consultation. Then I'll tell the consultation he is going to go for gut reset first, and then she'll suggest the products after gut reset. So I'll make them buy the gut reset products, and then after gut reset, whatever they have to buy, they will buy after that, after 10 days. Okay. Is Upline telling you to do turnover month on month, or yourself decided to do the turnover? If I don't do turnover, how I'll make money? This business is all about making the turnover. If we do the turnover, we'll make the money. Turnover பண்ணலனா காசே வராது. That I understood very long back. So that is why I started transforming myself. I'm seeing my transformation. நிறைய பேர் வீட்ல கூட நிறைய பேர் வருவாங்க. My mother's friends, my wife's friends, everybody come. Oh, you've reduced so much. So many people are still in waiting line only. I'm doing this. Okay, do after you finish, you come back to me. Then you can reduce weight. Super. Thank you That's so what I'll much. tell them. Thank you so much. Thank you, Cam. Yeah. சூப்பரா ஷேர் பண்ணார்ல. அவர் வந்து ஆக்சுவலா அண்ணா நகர் ஸ்டோர் நல்லா யூஸ் பண்ணிப்பாரு. ஈவன் டு பை ப்ராடக்ட்ஸ் ஹி கோ இன் பர்சன். அண்ட் கிளைண்ட்ஸை வந்து டைரக்டா எங்களுக்கே தெரியாது. அவர் வந்து போய் போட்டோ போடும்போது எங்களுக்கே தெரியும் குரூப்ல. ஹி டேக் கிளைண்ட்ஸ் டு அந்த அண்ணா நகர் ஸ்டோர் கூட்டிட்டு போயிட்டு பிஎம்ஐ மெஷின் இருக்காங்க அங்க வந்து கன்சல்டன்ட் கிட்ட வந்து ஹி கனெக்ட் அந்த கிளைண்ட்ஸ் டைரக்டா கனெக்ட் பண்ணி கன்சல்டேஷன் முடிக்க வச்சு இமீடியட்டா ஹி வில் பிளேஸ் ஆர்டர் தேர் இட் செல்ஃப். அந்த ஃபாலோ பண்றது அப்புறமா சொல்றேன் அந்த மாதிரி அப்புறமா சொல்லுங்க அந்த டைமே ஹி வில் நாட் கிவ். அதே மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து இமீடியட்டா மோஸ்ட்லி கட் ரீசெட் ஹி வில் க்ளோஸ். அதுல வந்து அவங்க தான் கிறிஸ்டல் மேம் அந்த மாதிரி கனெக்ட் பண்ண பர்சன் தான் ஸ்டோர் கூட்டிட்டு போய் கனெக்ட் பண்ண பர்சன் கிறிஸ்டல் மேம். அண்ட் ஷி வாஸ் பிராண்ட் நியூ 3%. ஸோ கிளைண்ட்ஸ் ஆல்சோ கேன் பி உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் வரலாம். சூப்பரான ஒரு டீம் அவங்களுக்கு அவரு. ஸோ வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ப்ராடக்ட்ஸ் பிடிச்சி தே வில் பில்ட் பிஸ்னஸ். ஹெல்த் மாறுது, இதே நம்ம மற்றவங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து டேர்ன் ஓவர் பண்ணுறதால என் டீம் க்ரோ ஆகும், அதுவும் க்ரோ ஆகும். நிறைய பிக் லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு பேஸ்ட்டுக்காக வந்தாங்க, நோ தேர் மை பிளாட்டினம் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனிபடி கேன் பிகம் எனிதிங். ஒரு பிஸ்னஸ்க்காக வரவங்க கஸ்டமராக மாறலாம், கஸ்டமராக வரவங்க வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக மாறலாம். ஸோ டோன்ட் ப்ரீஜென்ஸ் எடிபடி. அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்க பண்றீங்களான்னு கேட்டும் பார்க்கலாம். ஸோ சூப்பரா ஷேர் பண்ணாரு. ரொம்ப இன்னசென்ட் ஸ்பீச் அது. டக்குன்னு வந்து நிறைய பேருக்கு ஒரு விஷயம் சொன்ன விஷயங்கள் புரியாம இருக்கலாம். பட் வந்து வெரி பவர்ஃபுல் ஸ்பீக்கர். அதுவும் ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டில் தான் ஆன்சர் பண்ணுவோம். நிறைய பேர் தெரியும் எக்ஸிஸ்டிங் பீப்புளுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு கொஸ்டின்ஸ் கேட்கணும் அவர்கிட்ட. நாங்கள் கஷ்டப்பட்டு கேட்போம், ஒரு ஒன் வேர்டில் பதில் சொல்லிட்டு போயிடுவார். இப்போ வந்து
அவர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதிலே பார்க்கலாம் இல்லையா? எவ்வளோ லென்த்தியா அந்த ஒர்க் வில் மேக் யூ டு என்ன சொல்றது? நீங்க உங்களே நம்ப மாட்டீங்க. அந்த மாரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். சூப்பர் கேம். சதீஷ் கேம் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்ல கேன் மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்? மை ஃபேவரட் லீடர் கொஸ்டின் இல்லாமையா? சரி யோகேஷ் பாய், எஸ் கேம். நீங்க வந்து ரியல் எஸ்டேட், இந்த டெலிகாம், ரியல் எஸ்டேட், இந்த இது ஹாஸ்டல், ஃபுட் இண்டஸ்ட்ரி, நீங்க என்னென்னமோ பிசினஸ் எல்லாம் பண்றீங்க. மத்த ஆமா. கன்வென்ஷனல் பிசினஸ்க்கும் நம்ம பிசினஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ், ஹவு சிம்பிள் இஸ் ஆர் பிசினஸ், ஹவு ஸ்கேலபிலிட்டி, எப்படி நம்ம பிசினஸ்ல என்ன ஈஸியா பண்ண முடியுது. இப்போ நிச்சயம். ஒரு ஃபவுண்டர் பிளாட்டினம் இன்கம் ஒரு நார்மல் கன்வென்ஷனல் பிசினஸ் சம்பாதிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு டைம் போட வேண்டியிருக்கு, ஆண்டர்பிரனர்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த கம்பேரிசன் எல்லாம் சொல்ல முடியுமா? இந்த கால்ல நிறைய பேர் இருக்காங்க who are not entrepreneurs, who are like இது வரைக்கும் வேற பிசினஸ் ட்ரை பண்ணது கூட பார்த்ததுல உங்க ஃபேமிலியில கூட யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. சோ நீங்க as an entrepreneur அவங்களுக்கு அந்த விஸ்டம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? மிச்ச பிசினஸ் எல்லாம் ஓடிட்டே இருக்கணும் ஃபுல் டே. ரியல் எஸ்டேட்லாம் வெரி டிஃபிகல்ட். வெயில் இருக்கோ இல்லையோ, மழை இருக்கோ இல்லையோ, கிளைண்ட் வில் கம் மீன்ஸ் வி ஹேவ் டு கோ அண்ட் ஷோ த பிளேஸ். அதே மாதிரி தான் ஆல் பிசினஸஸ் லைக் தட் ஒன்லி. என்ன அந்த அளவுக்கு போய் காண்பிச்சா திஸ் பிசினஸ் வி கேன் டூ இட் ஆன் த ஃபோன் ஆல் த டைம், எனி டைம். ஃபோன் நம்ம கூடயே இருக்கு, எனி டைம் யூ கேன் கால் அண்ட் ஃபினிஷ் யுவர் ஒர்க். அண்ட் போய் Thank கடை you. திறக்க வேண்டியது தேவையில்லை. நம்ம ஸ்டேட்டஸ் வச்சாலே அது நம்ம கடை தான். ஸ்டேட்டஸ் பார்த்தே நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. I மக்கள் hope my Tamil was okay. your Tamil is so good. மக்கள் பஞ்ச் டயலாக்லாம் நோட் பண்ணிட்டீங்களான்னு தெரியல. கடையை போய் திறக்க வேணாம், மத்த பிசினஸ்ல கடையை போய் திறக்கணும், நம்ம பிசினஸ் ஸ்டேட்டஸ் வச்சாவே கடை திறந்துட்டோம். ஏன்னா அதுதான் அவர் மீன் பண்றாரு. எவ்ரி சிங்கிள் வீக் ஐ கெட் சோ மெனி மெசேஜஸ். சார் நான் சோ அண்ட் சோ, ஐ எம் ஃப்ரம் திஸ் பிளேஸ், நான் யோகேஷ் சௌத்ரி அவங்களோட டீம்ல இருந்து வரேன் சார், நான் சோ அண்ட் சோ, நான் யோகேஷ் அவங்க டீம்ல இருந்து வரேன்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க எவ்ரி சிங்கிள் வீக். நான் சொல்லுவேன், அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன், see you have seen the video, I'm interested, they tell me. I'll tell him, did you speak to Satish Kam? Message him and speak to him, then you come back to me, and then only I'll make them attend the boot camp. Thanks for that and keep rocking. We are waiting for your platinum and founder platinum and emerald, diamond, beyond. Thank you Kam, thank you Kam. தேங்க்யூ யோகேஷ் பாய், தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் வந்து தினேஷ் பிரதர். தினேஷ் பிரதர் பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சென்னையில். அலாங் வித் சுகன்யா அவங்க ஒய்ஃப் கூட இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கும் 2 ஸ்மால் குட்டீஸ் தான். ஸோ ஹெக்டிக் ஐடி ஜாப்பு. பட் ஸ்டில் வந்து தே நெவர் ஃபெயில் டு டூ ப்ரெடிக்டபிள் லீடர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி வந்து நம்ம இந்த பிவி வந்து அவங்ககிட்ட வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 100% நம்ம வந்து கால் பண்ணணுமோ இல்லை ரிமைண்ட் பண்ணணுமோ எதுவுமே கிடையாது. தே வில் ஃபினிஷ். ஸோ லெட் அஸ் ஹியர் ஃப்ரம் தெம். ஓவர் டு யூ பிரதர். ஓகே, கேக்குதுங்களா? கேக்குது பிரதர், பேசலாம். Okay, Akka. Hi, good evening, everyone. Thank you so much for this opportunity, Akka. I'm Dinesh. We are part of the Deepa Makesh organization and our upline Monica and Yogesh Bhai. இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காவ்யா, தாமு கேம் அண்ட் யோகேஷ் பாய் எல்லா பாயிண்ட்ஸுமே சூப்பராக கவர் பண்ணாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அதை டச் பண்ணாமல் நான் மற்ற பாயிண்ட்ஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அகைன். இது வந்து நம்ம திரும்ப இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம பிஸ்னஸ்னாவே டேர்ன் ஓவர்லேருந்து தான் நமக்கு வந்து இன்கம்மே வருது அப்படின்னு நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இந்த டேர்ன் ஓவருக்கு வந்து முக்கியமாக வந்து நான் அந்த பிபிஐ திரும்ப அந்த ஈவெண்ட்டுக்கே போயிடுறேன். பிபிஎஸ் ஈவெண்ட்லேருந்து அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அங்கே வந்து நம்மளோட லீடர் அவங்க சொன்னது முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, திஸ் இஸ் பீப்புள் பிஸ்னஸ்ட்ட நீங்கள் பீப்புள் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னாவே நீங்கள் வந்து பீப்புள்கிட்ட எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீகோடிங்கை வந்து நீங்கள் எப்போவுமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிஸ்னஸில் நமக்கு வால்யூம் நடக்கணும் அப்படின்னா, வால்யூம் எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்மள்ட்ட இருந்து யாரோ ஒரு கஸ்டமர் வாங்கியிருப்பாங்க, இல்லை நம்ம வாங்கியிருப்போம். இந்த 2மே நடக்கணும் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னா, நமக்கு இந்த நம்பிக்கை. நம்ம அவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை, அவங்க நம்ம மேலே வச்சிருக்கணும் நம்பிக்கை. அப்படின்னா தான் ஃபர்ஸ்ட்ல நம்மள்ட்ட ப்ராடக்ட் வாங்க போகிறாங்க. அந்த நம்பிக்கை எப்படி வரும் அப்படின்னா, சாதாரணமாக வரப்போகிறது இல்லை. யூ ஹாவ் டு பில்ட் நம்ம ரிலேஷன்ஷிப் அவங்க கூட பில்ட் பண்ணியிருக்கணும். அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் எல்லாராலையும் அது வந்து கற்றுக்க முடியும்.
அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது இதோட இன்னொரு மீனிங் தான் நம்ம வந்து அந்த பீப்புளை ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும், இம்பாக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ப்ராடக்ட் பிச்சிங் பண்ணாலும் சரி, கன்சல்டேஷன் பண்ணாலும் சரி, நம்மகிட்ட ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பெக்ட் கொடுத்து நமக்கு ஆர்டருமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இந்த கனெக்ஷனை இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் பில்ட் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக் ஃபண்டமெண்டல் புக்கு நம்மள்கிட்ட வந்து அந்த ஸ்கில் வித் பீப்புள் அங்கேருந்து தான் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த ஸ்கில் வித் பீப்புளை நம்ம திரும்ப திரும்ப அந்த 45 பேஜஸ் புக்கு நம்ம படிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம டீம்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், இல்லை நம்மளோட கஸ்டமர்ஸ்கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுக்கலாம். அங்கே இருக்கிற டிப்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து பீப்புளோட எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ அங்கேருந்து தான் நமக்கு வந்து வால்யூம் ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் நமக்கு பிரச்சனையா இருக்கிற ஒரு விஷயம் வந்து புதுசாக வந்தப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நமக்கு வந்து பெரிய லெவலில் கான்ஃபிடென்ஸ் இருக்காது, மைண்ட் செட் இருக்காது. ஒரு நெகட்டிவா யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்ல சில டைம் நமக்கே கூட மைண்ட்ல நெகட்டிவ் தோணலாம். இந்த இடம் எல்லாமே எங்க வந்து நமக்கு சரியாகும் அப்படின்னா, இந்த திரும்ப அகெயின் அந்த ப்ரிப்பரேட்டரி பார்ட், அசோசியேஷன், புக்ஸ், கேஸ் ஸ்டடி. நம்ம இந்த மாதிரி அசோசியேஷன்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றப்போ, இப்போ யோகேஷ் பாய் சொன்னாரு 33 கேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து நேத்துக்கு என்னடா ஏமாத்துற அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருந்தான் அப்படின்னா, இன்னைக்கு யோகேஷ் பாய் கேட்கறத பார்த்துட்டு, டேய் உண்மையாலுமே 33 கேஜிக்கு கம்மி பண்ண ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இன்னுமே நம்ம கான்ஃபிடென்ட்டா பேசலாம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த அசோசியேஷன் பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். இந்த இத வந்து திரும்பவும் நம்ம இன்னர் சர்க்கிள்ல இருந்து வெளியில போறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான இம்பாக்ட்ஃபுல் ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃப் யூஸ். இந்த செல்ஃப் யூஸ்ங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு கேட்டா, என்ன கேட்டீங்க அப்படின்னா, செல்ஃப் யூஸ் பண்றது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அது செலவு கிடையாது. ஆக்சுவலா அங்கயுமே நீங்க எப்ப செல்ஃப் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அங்க இருந்தே நம்ம வந்து இந்த பிசினஸ்ல இருந்து டர்ன் ஓவர் பண்ண முடியும். பண்ண ஆரம்பிச்சிடுறோம் அப்படிங்கிறது அர்த்தம். சரி, நீங்க யார்கிட்டயுமே உங்களோட கஸ்டமர் யார்கிட்டயுமே பொருள் கொடுக்க வேண்டாம். நீங்க மட்டும் ஆம்பி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றீங்க. எனக்கு நியூட்ரலைட் 90 இயர்ஸ் ஓல்டு ப்ராடக்ட்ட நான் வாங்கி யூஸ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெய்லியும் யூஸ் பண்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, பேசிக்கான ஒரு விஷயம் நீங்க திங்க் பண்ணணும். இப்போ இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 20% இன்ஃப்ளேஷன்ல போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் எனக்கு ரூ. 1,00,000 ஒரு ஆப்பரேஷன் ஆகுறதுக்கு ஆகுதுன்னா, அடுத்த வருஷம் அது 1,20,000 ஆகுது. இந்த மாரி எக்ஸ்போனென்ஷியலா அது வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி செலவ நம்ம அவாய்ட் பண்றதுக்கு குட்டி, குட்டி செலவு பண்ணி நம்ம உடம்ப பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறப்போ, காசு எந்த அளவு மிச்சம் பண்றோமோ, மிச்சம் பண்ற காசு எல்லாமே சம்பாரிக்கிற காசுக்கு சமம். ஸோ அங்கேயே நீங்க வந்து டர்ன் ஓவர் ஆரம்பிச்சிடுறீங்க. அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்றப்போ, ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னுமே டர்ன் ஓவர் பண்ணலாம். இதுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நமக்கு அந்த ப்ராடக்ட் நாலேட்ஜ்ங்கிறது ரொம்ப, ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட் நாலேட்ஜ் இல்லாம நம்ம வந்து டர்ன் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறது குட்டி அளவுல சாத்தியம். ஆனா கன்சிஸ்டன்ட்டா பண்ண முடியாது. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாயிடுவாங்க. ஒரே டைம்ல வந்து நெறைய பேருக்கு கன்சல்டேஷன் அந்த மாரிலாம் அரேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். நம்மளோட அப்ளைன வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா, அவங்களோட டைமுக்கும், நம்மளோட டைமும் கரெக்ட்டா செட் ஆகாது. நம்ம 2 பேருக்கும் செட் ஆனாலும் கஸ்டமருக்கு செட் ஆகாது அந்த டைமு. அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த கன்சல்டேஷன் வந்து போஸ்ட்போன் ஆகும். ஒரு 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் போஸ்ட்போன் ஆனுச்சு அப்படின்னாவே, இந்த மீன் டைம் கஸ்டமருக்கு வேற ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில கிடைச்சோ, இல்ல வேற யாரோ ஒரு வழி வந்து இத நீ ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாவோ, அது வந்து ஸ்டாப் ஆயிடும். நமக்கு ஆர்டர் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா நம்மளோட கான்ஃபிடன்ஸுக்கும் சரி, மத்தவங்க நம்ம டர்ன் ஓவர் பண்றதுக்கும் சரி, டீமுக்கு டர்ன் ஓவர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் சரி, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நாலேட்ஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆ இத தாண்டி முக்கியமா டர்ன் ஓவர் பத்தி பேசணும் அப்படின்னா, அந்த ப்ராஃபிட்டபிளா எப்படி மாறுறது அப்படிங்கிறதுக்கு நம்மளோட ஆம்பியர் சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த புதுசா நீங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, தாராளமா ஸ்ட்ராங் ஸ்டார்ட் இன்சென்டிவ் இருக்கு. எஸ்எஸ்ஐ ப்ரோகிராம். மந்த்லி நீங்க 100 பிவி பண்ணீங்க அப்படின்னாவே, 1 இயர்ல வந்து 25,000 இன்சென்டிவ் பிளஸ் மினிமம் 12,000 வந்து 12,000 உங்களோட ஆம்பிய இன்கம். கிட்டத்தட்ட ஒரு 37,000 பக்கமா நீங்க வந்து இன்கம் மேக் பண்ணலாம். இத கண்டிப்பா உங்களோட அப்ளைன்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இத பத்தின மோர் டீட்டெயில்ஸ் குடுப்பாங்க. ஓகே. இத தாண்டி வந்து நான் வந்து ரெகுலரா எப்படியும் ஆம்பி ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்க போறேன். இல்ல என்னோட கஸ்டமர்ஸ் வந்து ஆம்பி ப்ராடக்ட்ஸ் ரெகுலரா வாங்க போறாங்க. அப்படின்னா, தாராளமா அவங்கள வந்து நீங்க ஸ்மார்ட் ஹெல்த் ப்ரோகிராம்ல நீங்க போடலாம். நீங்க அது பண்ற மினிமம் இப்போ 5,000க்கு நான் டர்ன் ஓவர் பண்றேன். எப்படியும் நியூட்ரலைட் வாங்க போறேன் அப்படின்னா, தாராளமா இந்த ஸ்மார்ட் ஹெல்த் ப்ரோகிராம்ஸ்ல நீங்க இது பண்றப்போ, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து கேஷ்பேக் பாயிண்ட்ஸா வந்து நீங்க அத வச்சும் இன்னும் நிறையவுமே நீங்க ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து
அடுத்த பாயிண்ட் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதை தாண்டி ஓகே, இப்போ இவ்வளோ சொல்றோம்ல, நம்ம ப்ராடக்ட் நாலேஜ்லாம் எடுத்துக்கிட்டோம், ப்ராடக்ட்ஸே எடுத்துக்கிட்டோம். இதை யார்கிட்ட போய் சொல்றது, எங்கேயா போய் சொல்றது அப்படின்னு நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றதுக்கு வந்து நான் வந்து சரவணன் கேமோட இந்த வால்யூம் பில்டிங் செஷன் நோட்ஸ்ல இருந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் 5 மினிட்ஸ் டைம் இருக்கு. மற்ற பாயிண்ட்ஸ்லாம் மற்ற ஸ்பீக்கர் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ நான் இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். சரவணன் கேமோட வால்யூம் பில்டிங் செஷன்ல இப்போ நம்ம வந்து பீப்புள் கூட ஃபாலோ பண்ணணும், நம்மள்ட்ட என்னென்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்லாம் நமக்கு வந்து உங்களுக்கு நீங்க இனிஷியலா வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் சரி, இல்லை நம்ம இப்போ எனக்கே இதுதான் திரும்பவும் ஒரு லேர்னிங். நம்ம வந்து நிறைய விஷயத்த மறந்துருப்போம். அந்த பேசிக்ஸ், அந்த அந்த இன்னசென்ஸ் லெவல்ல இருந்து வெளியில வந்துட்டு திரும்ப அந்த எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மறந்துருப்போம். அதனால அதை ரிமைண்ட் பண்றதுக்காக அந்த லிஸ்ட் நான் திரும்ப சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து அவர் சொன்னது வந்து நம்ம வந்து நமக்கு வந்து லைஃப்ல ஒரு ஹாப்பி நியூஸ், நீங்க ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க யாருக்கிட்டலாம் ஷேர் பண்ணுவீங்க? உங்களோட சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்னர் சர்க்கிள். அவங்களோட நேம் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல எழுதுங்க. அவங்கள்ட்ட நீங்க தாராளமா ஆம்பி ப்ராடக்ட் எது வேணுமாலும் யூஸ் பண்ண சொல்லி நீங்க தாராளமா பிட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் விஷயம் வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்க இந்த ஒபேசிட்டி ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப குண்டா இருக்கிறவங்க நமக்கு நிறைய பேர் தெரியும். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க லிஸ்ட் எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மள சுத்தி இருக்கிற அந்த பிசிஓடி கேர்ள்ஸ்க்கு வந்து மந்த்லி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட லிஸ்ட் கண்டிப்பா உங்கள சுத்தி எழுதுங்க. பிளஸ் அந்த ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறவங்க யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்கலாம் ஒரு நோட் எடுத்து நீங்க தாராளமா எழுதலாம். இதை தாண்டி ஸ்கின்னை வந்து ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் எங்க போனாலும் கொஞ்சம் ஸ்டைலிஷா மேக்கப் பண்ணிட்டு தான் வரணும். கொஞ்சம் அவங்களே வந்து நல்லா க்ரூம் பண்ணிப்பாங்க அப்படின்னா அவங்களோட லிஸ்ட் எழுதுங்க. அப்புறம் உங்க சர்க்கிள்ல வந்து 50 வயசுக்கு மேல அ ஹே ஹெல்த்த பார்த்துக்கணும் அப்படின்ட்டு யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாரி அவங்க லிஸ்ட் எழுதலாம். இத தாண்டி வீட்ல யார் வீட்ல வந்து குழந்தைங்க இருக்கு. ஒரு 3 to 12 இயர்ஸ் ஏஜ்ல யார் வீட்ல குழந்தைங்க இருக்கு. அந்த குழந்தைங்க லிஸ்ட் எழுதலாம். சிலர் வந்து வீட்ட வந்து சில லேடீஸ் இருக்காங்க. வீடு எப்பவுமே பக்காவா கிளீனாவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கிச்சன், பாத்ரூம் எல்லாமே பக்காவா கிளீன் ஹேபிட்ஸோட இருப்பாங்க. அவங்கள அவங்கள மாரி பீப்பிள வந்து நீங்க லிஸ்ட் எழுதலாம். அத தாண்டி யாரெல்லாம் உங்க சுத்தி இருக்கிறவங்க ஜிம்முக்கு போறாங்க, எக்சர்சைஸ் பண்றாங்க. யாரெல்லாம் சிலருக்கு வந்து எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்காங்க. சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பேக் பெயின் இருக்கு, மூட்டு வலி இருக்கு, அந்த மாரிலாம் பிரச்சனைகள் இருப்பாங்க. சிலர் வந்து பசிக்குது பசிக்குதுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க. சிலருக்கு வந்து அந்த டயபெட்டிக்ஸ் முக்கியமான விஷயம். அந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, அப்புறம் ஹை பிபி இருக்கிறவங்க. இவங்கலாம் யார் யார் இருக்காங்கன்ட்டு ஒவ்வொரு நேமுமே போட்டு டாபிக் கீழ நீங்க லிஸ்ட் எழுதலாம். தாராளமா ஒரு 10 பேர் எழுதலாம். அத தாண்டி இந்த வெரிகோஸ் வெயின், கால்ல வந்து பச்சை நரம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலா ஸ்டார்ட்டிங்ல சீரியஸா வலி இல்லாத வரைக்கும் நார்மலா தான் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது வந்து ஆப்பரேட் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ அந்த மாரி பீப்பிள் யாராவது தெரிஞ்சுச்சு அப்படின்னா, கண்டிப்பா எழுதுங்க. அப்புறம் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ், இந்த செரிக்கவே மாட்டேங்குது, வயிறு ஒரு மாரி எரிச்சலா இருக்கு. அந்த மாரிலாம் இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. நீங்க அந்த மாரி இருக்கவங்க தாராளமா எழுதலாம். சிலருக்கு வந்து இந்த மூச்சு ப்ராப்ளம் வரும். அது சிலருக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும். இந்த மாரி இருக்காங்க அப்டின்னா, அவங்க பேரையும் எழுதி வைங்க. இப்போ ஃபார்மர்ஸ் இருக்காங்க, நம்மள சுத்தி விவசாயம் பண்றவங்க, குட்டி குட்டியா இந்த மாடி தோட்டம் பண்றவங்க. எனக்கு வந்து நான் சிட்டில தான் இருக்கேன் அப்டின்னா, மாடி தோட்டம் பண்றவங்க இருக்காங்க. அந்த மாரி இருக்கிறவங்க பீப்பிள் எழுதலாம். இல்ல கார் வாஷ் நம்மள்ட்ட இருக்கு. கார் வச்சுருக்கிறவங்க, ஆ பிளஸ் இந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து நல்லாவே யூஸ் பண்ணணும். ஸ்கின் கேர் அவங்கள நீங்க எழுதிக்கலாம். இல்ல எனக்கு வந்து நான் வந்து இப்ப டெல்லி மாரி ஒரு பொல்யூட்டட் ஏரியாவுல இருக்கேன். இல்ல நான் சென்னையிலேயே இருக்கேன். எனக்கு வந்து பொல்யூஷன் இல்லாம நல்லா பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கணும். அதனால சிலர் வந்து ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அந்த மாரினா, அந்த மாரி பீப்பிள் எழுதலாம். இல்ல எனக்கு வந்து ஹெல்த்தியா வந்து என் ஃபேமிலி வந்து நல்லா பார்த்துக்கணும். ஹெல்த்தி குக்கிங் பண்ணணும். வீட்டுக்கு வந்து நான் நியூட்ரிஷன் அந்த நியூட்ரிஷன ஃபோக்கஸ் பண்ணி நெறைய லேடீஸ் இருக்காங்க. அந்த மாரி பீப்பிள் இருக்காங்கன்னா, தாராளமா அவங்கள்ட்ட பேசியுமே நீங்க நம்மளோட குக்வேர்லாம் சஜெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த லிஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு உங்களோட அப்ளையன்ஸ்ட்ட பேசுங்க. ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாரி பிட்சிங் பண்ணலாம், எந்த மாரி கன்சல்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம். ஆ ஸோ நான் ஜஸ்ட் இந்த லிஸ்ட் எடுக்கிறதுக்கு மட்டும் சொல்லியிருந்தேன். மேபி இந்த ஃபியூச்சர் ஆர் இந்த நம்மளோட அகாடமிலேயே இருக்கு. எப்படி கன்சல்டேஷன் பண்றது அப்படிங்கிறது. நீங்க அதுலேருந்தும் கத்துக்கலாம். பிளஸ் உங்களோட கன்சல்டேஷன் அப்ளையன் கூட கன்சல்டேஷன் கனெக்ட் பண்ணி கூட நீங்க பேசலாம். இது பண்றதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா டர்ன் ஓவர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாரி பண்றப்போ நெறைய இடத்துல நெறைய ப்ராப்ளம் வரும். சில இடங்கள்ல நெறைய டவுட்ஸ் வரும். சில கேள்விங்க கேட்பாங்க. நமக்கு அது சொல்லத் தெரியாது. அந்த மாரி எந்த விஷயம் நடந்தாலுமே இம்மீடியட்டா உங்களோட அப்ளையன்ஸ்ட்ட கேட்டு கேட்டு அவங்களோட கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
இதெல்லாம் தாண்டி கடைசியா வந்து உங்களோட மைண்ட் செட்டுக்கு வந்து எப்பவுமே வந்து புக்ஸ் நம்மளோட மைண்டை வந்து கிராட்டிடியூடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இந்த 90 இயர்ஸ் நியூட்ரலைட் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ 90 இயர்ஸ் ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதே கஷ்டம். 2வது இது வந்து வேர்ல்ட்லயே நம்பர் 1 ஆர்கானிக் ஹெல்த்தி ப்ராடக்ட் அப்படிங்கிறப்போ இதை நம்ம எடுத்துக்கிறப்போ நம்மளோட இதை ஃபர்ஸ்ட்ல யூஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கிறதுக்கே வந்து நம்மளோட அந்த கிராட்டிடியூட் இருக்கணும். அந்த கிராட்டிடியூடோட நீங்க அந்த பிளெஸிங்ஸோட நீங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டு நீங்க வந்து அதை எடுத்துக்க போதும் சரி, மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போதும் சரி, ஆட்டோமேட்டிக்கா அந்த டர்ன் ஓவருங்கிறதும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ப்ளஸ் அது என்ன சொல்றது, அந்த மனசுக்குள்ள இருக்கிற ஒரு இன்னர் பீஸ் இருக்குல்ல, அதுவுமே வேற லெவல்ல இருக்கும். தேங்க்யூ அக்கா. சூப்பர். நான் பேச கேக்குதா? எஸ் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ பிரதர். சதீஷ் கேம் ஏதாவது தேங்க்யூ கொஸ்டின்ஸ் ப்ரோ. இருக்கா தினேஷ்க்கு? ஏன் ஒரே தினேஷ் ப்ரோ ஹாய்ண்ணா. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேண்ணா. தினேஷ் ப்ரோ, உங்களுக்கும் அதே கொஸ்டின் தான். இயர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர், பட் வை திஸ் பிஸ்னஸ்? இப்போ இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு இப்போ இருக்க இந்த காலில் இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு? உங்களுக்கு எத்தனை இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தினேஷ் ப்ரோ? எனக்கு 13+ இயர்ஸ்ண்ணா. 13+ இயர்ஸ். இந்த காலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஜஸ்ட் பிகினர்ஸ், 20s 25ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வை ஆர் பிஸ்னஸ்? ஓகே. நான் இந்த விஷயம் சொல்றேன். இப்போ இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு கூட டீமுக்கு வந்து ஒரு பையனை வேலைக்கு எடுக்கிறதுக்காக இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 50% மேட்ச் ஆனுச்சு அப்படின்னாவே மக்களை வந்து எடுத்து போட்டுருவோம். இப்போ வந்து எனக்கு தேவை, எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் இருக்கணும். எக்ஸாக்ட்டா இருக்கிறவன் மட்டும் தான் வேலைக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம், ஹைலி ஸ்கில்டு பீப்புள் மட்டும் தான் எடுக்கிறோம். 2வது விஷயம் வந்து என்னன்னா, இது வந்து எடுக்கிறத பத்தி பேசிட்டேன். அடுத்து அனுப்புறத பத்தி பேசுறேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 300 பேரை வேலைய விட்டு அனுப்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு என்னோட கம்பெனில யார் இருக்காங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. இன்னைக்கு வந்து எனக்கு சீக்ரெட்டா வந்த ஒரு நியூஸு, அடுத்த ஜூலை எண்ட்ல வந்து ஒரு பெரிய மேசிவ் லே ஆஃப்க்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து என்னோட கம்பெனில மட்டும். இதே மாரி வெளியில நெறைய லே ஆஃப்ஸ் நடந்துட்டு இருக்கு. நெறைய பேர் வேலைக்கு வெளிய விட்டு வெளில போனவங்க வந்து அதே சேலரில திரும்ப உள்ள வர்றதுக்குமே பெரிய அளவுல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இதுல சம்பாரிச்சாலுமே அந்த ஆரம்ப லெவல்ல ஓகே. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மேல போக போக ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே உங்களுக்கு இந்த அந்த உங்களுக்கு சம்பளம் எந்த அளவு அதிகமாகுதோ, அந்த அளவு ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகும். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், இப்ப ரீசென்ட்டா ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். செட்டிநாடு ஹாஸ்பிட்டல். செட்டிநாடு ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட சொன்ன அந்த லேடி என்ன சொன்னாங்க அப்டின்னா, ஆ சார் இப்போ வந்து 25 இயர்ஸ்க்குள்ள எனக்கு வீக்லி வந்து 7 டூ 10 பீப்பிள் வராங்க. ஹார்ட் அட்டாக் அது ரிலேட்டடா இஷ்யூக்கு தான் சார் வராங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுமே வேற ஒரு டெஸ்ட்க்காக போயிருந்தேன். இந்த டெஸ்ட்டுமே சேர்த்து எடுக்கணும் அப்டின்னு சொல்லியிருந்தேன். தேங்க் காட் அது பண்ணதுக்கப்புறம் எவ்ரிதிங் நார்மல் தான் எனக்கு. ஆனா இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ உடம்ப விட்டுட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் உடம்பும் போயிடுச்சு. 2வது விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் கா வேலையும் கிடைச்சு காசு சம்பாரிக்கிறோம். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்லயே வேலை போயிடுமோன்னு பயத்திலேயே இருக்கும். ஆனா இந்த பிசினஸ்ல வந்து அந்த ஸ்டார்ட்டிங்ல நம்ம பண்ற கஷ்டத்துக்கு அப்புறம், ஒரு கைண்ட் ஆஃப் அந்த லைஃப் ஸ்டைலு, அந்த பீஸ் ஆஃப் லைஃபு, அந்த ஃப்ரீடம் அது எல்லாமே அந்த இப்ப சதீஷ் அண்ணாகிட்ட இருக்கிறது யார்கிட்டயுமே இருக்காது. அதனால அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்குன்னா, அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இந்த பிசினஸ்ல மாரி வெளியில எந்த பிசினஸ்லயும் கிடையாது. எந்த வேலையிலயும் கிடையாது. தேங்க்ஸ் தினேஷ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. the usage of the temperament you spoke, the usage of words, ஃபீல் பண்ணி பேசுனீங்க. அந்த ஃபீலிங்ஸ் எங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. தேங்க்ஸ் தினேஷ் ப்ரோ. டீம் அவங்க சொல்றாங்கல்ல, இப்போ வந்து இன்னைக்கு சீக்ரெட் நியூஸ் வந்துச்சு, ஜூலைல வந்து ஒரு மேசிவ் லே ஆஃப் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. நினைச்சு பாருங்க, வேற எதுவுமே தெரியாம எனக்கு இந்த சாஃப்ட்வேர் மட்டும் தான் தெரியும்னு நினைச்சு 2 புள்ள வச்சு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி, இஎம்ஐ வந்து கார் இஎம்ஐ வச்சுக்கிட்டு, அந்த கமிட்மெண்ட்ஸோட ஏஜ்டு பேரண்ட்ஸை வச்சுக்கிட்டு, 40-45 வயசுக்கு அப்புறம் புது ஸ்கில்ஸை கத்துக்க முடியுமான்ற டவுட்டும் வச்சுக்கிட்டு, அது வந்து ஒரு டார்ச்சர். உங்களுக்கு புரியுதாலாம் எனக்கு தெரியல. பெரிய டார்ச்சர் அது. பெரிய பெரிய டார்ச்சர். தூக்கம் வராது நிம்மதியா. ரைட்டா? லெட் மீ டெல் யூ சம்திங். இந்த பிசினஸ்ல லேம்ப் லைட்டர்ஸ்ல ஒரு 2 இயர்ஸ் என் கூட டிராவல் பண்ணீங்கன்னா, த கான்ஃபிடன்ஸ் யூ கெட், என்ன ஆனாலும் பாத்துக்கலாம்டா அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து $1 மில்லியன் மேல ஒர்த். ஐ தாட் லெட் மீ ஆட் திஸ்.
தேங்க்யூ ஃபார் அமேசிங் செஷன். ஆல் த 4 ஸ்பீக்கர்ஸ் சாந்தே இல்ல. தேங்க்ஸ் தீபாஜி மைஸ் கேம்ப் ஃபார் ஆர்கனைசிங் செஷன். ஓவர் டு யூ மைஸ் கேம்ப். ஏன் முடிச்சுக்கலாங்க? எனிதிங் எல்ஸ் வாண்ட் டு ஆட்? இல்லையா? நீங்க எதுவும் இல்லைன்னா நான் ரேப் அப் பண்ணிடுறேன். அதாவது இந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ண சொல்லுங்க. ஓகே ஷுவர் கேம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சரி. நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 டிவிக்கு ப்ராடக்ட் டெலிவரி பண்ண போயிட்டு இருக்கிறேன் பக்கத்துல. சரி, ஓகே. இந்த எழுச்சத்துக்கு போய்க்கிறேன். இந்த சண்டே வி ஹாவ் டிபிஎஸ் கோயம்புத்தூர்ல, கொச்சின்ல, போபால்ல, நிறைய இடத்துல இருக்கு. நிறைய இடத்துல பிபிஎஸ் இருக்கு. கோயம்புத்தூர்ல உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா மேக் ஷுர் ப்ரொமோட்டட். இப்பல இருந்து ப்ரொமோட்டட். ஆல் ஆஃப் யூ கேன் ஹேவ் பீப்புள் இன் கோயம்புத்தூர். ரைட்டா? ஒர்க் அவுட் பண்ணுங்க. எல்லார்ட்டையும் கேளுங்க. கோயம்புத்தூர்ல இருக்காங்களா, கொச்சின்ல இருக்காங்களா கேளுங்க. ப்ரொமோட் பண்ணுங்க. பிபிஎஸ் யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் டீம் மீட் நடக்கிறப்போ set a goal to have 3 teams, 6 teams, T10, T20. ரைட்டா? இதெல்லாம் such a lovely call, holistic call. வால்யூம் பில்டிங் வந்து பெரிய தப்பே கிடையாது. மக்கள் எல்லாம் ப்ராடக்ட்ஸ் தேடிட்டு இருக்காங்க. உங்களால ஜென்யூனா ஹெல்ப் பண்ண முடியும். பாய்.